guys, welcome back to another video. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான தீம் பார்க் போயிட்டு இருக்கோம். என்னது நேச்சுரலான தீம் பார்க்கா? அது எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடியாத்தல்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள சீவூருக்கு மூங்கப்பட்டுக்கு போற வழியில தான் இருக்கு guys. போறா தம்பி பிரேக். இருக்கு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா ஒரு கைத்துல ஒரு ஸ்லாப் வச்சான்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கோசம் தான் நாங்கள் 1 hour வெயிட் பண்ணிருக்கோம். இந்த நேச்சுரலாக பார்த்துட்டு எங்களால் உள்ளே போலான்னு இருக்கும். பட் ஆனால் இவனுக்கு தான் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு நைஸாக ஒரு கழுத்தில் வச்சாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஊஞ்சல் இருக்கு, ஜர்காமரம் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வரமாட்டேங்குது என்னன்னு. ஓகே, இது எல்லாமே இருக்குங்க. டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour ஸ்விம்மிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளாட்லாம். கேம்ஸ்னால் போட்டிங் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் இருக்குமே, ட்ராகன் மேலே போய்ட்டு கீழே வருமே அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மேலே இருக்குது, அது கூட போகலாம். 100 ரூபாயில் 2 கேம்ஸ். ஸ்விம்மிங் பார்த்தீங்கன்னா 1 hour விளாட்லாம். இது மட்டும் இல்லை, அதான் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. மற்ற அந்த ஆம்லெட்ல அப்போ சொல்ல இப்போ இந்த ரைஸ் கறி மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அப்பப்போ என்ன தேவையோ அது அப்போ சொன்னா போடுவீங்களா? அப்போ ஓகே விடுங்க. ஏன்னா இப்போ என்ன சாப்பிட எல்லாம் குழப்பமா இருக்கு. அதனால ஆம்லெட்ல அப்பப்போ ஆம்லெட்ல அப்பப்போ இருக்குல்லக்கா. நம்ம ஃப்ரெண்டு நதீம் பார்த்தீங்கன்னா ஒரே குஷி, அவருக்கு ஹை லெவலில் குஷிக்கு போயிட்டாரு ஜாலிக்கு. ஏன்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற நேச்சரான ஏரியா, அப்புறம் அந்த டிராகன் மச்சான் அதெல்லாம் போகலாமா இதெல்லாம் போகலாமான்றான். ஒரே ஜாலி மூடில் இருக்கிறான் நதீம். பண்ணுது அப்படின்னு பார்த்துன்னு தான். சரி கிளம்ப மச்சான் ஏறலாம் ஸ்விம்மிங் ஃபுல்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெடி ஆகிட்டோம் ஸ்விம்மிங் ஃபுல் போகிறதுக்கு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்தோடனே சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மச்சான் நல்லா பசி வேறு ஓவராக எடுக்குது கைஸ். பொதுவாகவே ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு வந்தால் பசி பயங்கரமாக எடுக்கும். நாங்கள் அன்றைக்கின்னு பார்த்து சரியான பசி. சரி சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் பார்த்தோன்னா தட்டு எடுத்துனுக்கிறான். சரி நான் ரசம் எடுத்துட்டுக்கிறேன், ஃப்ரெண்டு சாப்பாடு எடுத்துட்டுக்கிறான். சரி கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நாங்கள் வந்து ரைஸு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் வந்து ரசம் ஆர்டர் அக்கா கிட்ட கொடுத்துட்டு போனோம். அங்கங்கே டென்ட்டு மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு நேச்சரான கிராமத்து வீடு மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவே இல்லை. மச்சான் அது மட்டும் பத்தாதுடா, ஒரு ஆம்லேட் வேறு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தானுங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு பசி வேறு. சரி ஒவ்வொருத்தனா கிளம்பி வந்திருந்தாங்க. தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா டீ காஃபிலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து மெயினாக ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க. எல்லாம் சூடாக நல்லா சாப்பிட்லாம். இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். இப்போ நம்ம சாதம், நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டென்ட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் சாதம்லாம் வச்சுன்னு அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அக்கா வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் பயங்கரமாக அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ருசித்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு சரி நாங்கள்லாம் போட்டிங் போனோம். போட்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த சைடில் அந்த மரங்க நடுவில் தண்ணி, ஒரு கேரளாலாம் எப்படி இருக்கும் அது மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு.
கைஸ் நீங்களும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக அந்த தீம் பார்க் வந்து என்ஜாய் பண்ணணும். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.